கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போட்டு ஃபினிஷிங்கோட முடிச்சிடுறாங்க. கருவேப்பிலை ஏன் முன்னாடி போடலை அப்படின்னா அது ரொம்ப வந்து ரோஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி இது நம்ம போடலை. அதே மாதிரி நான் ஃபைனல் கிளிப்பிங்ஸுமே எடுக்கலை. பட் இவ்வளோ தான். நான் உங்களுக்கு இந்த ரெசிபி இன்னொரு விலாக் கண்டிப்பாக இன்னொரு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வந்து இதே மாதிரி குக் பண்ணுவோம். டெஃபினட்டாக அப்போவும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி மேசிவாக செய்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைனா வந்து கிண்டணுங்க. கிண்டுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிரும், நாக்கே தள்ளிடும்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நிறையா நம்ம வந்து போடுறனால கிண்டுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபீமேல்லாம் இப்போ கிண்டுறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பாக ஜென்ஸ் தான் வந்து விட்டு கிண்ட சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் வந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணணும். ஸோ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கனுக்கு தேவையான சால்ட் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் நம்ம போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம வந்து கிளறி கொடுத்துடலாம். இது மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஆல்டர்னேட்டிவாக பக்கத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரெசிப்பியும் வந்து வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் வந்து செப்பரேட் விலாகாக போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் அது செப்பரேட்டாக போடுறதா இதோட சேர்ந்து போடுறதான்னு தெரியல. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து மட்டனுக்கு வந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி தான் ஆயில் ஊற்றி அதுக்கும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 kg இருக்கும். 5 kg கிட்டே வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மட்டன் வந்து செய்கிறப்போ வந்து அப்போது வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மட்டன் கழுவி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி பிளட் தண்ணி இருக்கும் இல்லையா, நிறைய பேர் வந்து அப்படியே வந்து கொட்டிடுறாங்க. அந்த மாதிரி கொட்டக்கூடாது. அது வந்து இன்னும் ஒரு ஸ்மெல், அந்த பிளட் ஸ்மெல்லாம் வரும். ஸோ வந்து கழுவிட்டோம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படியே எடுத்து கொட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தனித்தனியாக எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வந்து போடுறது தான் வந்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் நான்வெஜ்ஜில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மட்டன் வந்து இப்போது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து போடுறது வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட் செஞ்சு சாப்பிட்றதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சமயக்காரங்களை கூப்பிடாமல் நம்மளே செஞ்சது வந்து இன்னும் ஒரு ஹாப்பி தான் எனக்கு தெரியுது. நமக்கு வந்து இன்னும் நம்ம எவ்வளோ க்ளீனாக நம்ம சாப்பிட்றோம், என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட்டுக்காக நம்ம எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக அந்த பாக்கெட் பவுடரே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நம்ம அவுட் சைடர்ஸ்க்கு தான் நம்ம சமைக்கிறோம். அவுட் சைடர் மீன்ஸ் நம்ம பந்தியில் வைக்கணும், கொஞ்சம் டேஸ்ட் தரணுன்றதுக்காக தான் வந்து நம்ம கடைப்பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ குழம்பு மாதிரியான ஐட்டம்லாம் நம்ம வந்து வீட்டு பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ப்ளஸ் வந்து நிறையா சமைக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வந்து பொடி வந்து காலி ஆகிரும். நம்ம அப்புறம் நம்ம டெய்லி குக்கிங்க்கு நமக்கு அந்த பொடி இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு மேசிவாக சமைக்கிறப்போ காசு கொடுத்து வெளியில் வாங்கிடுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அந்த இடத்துல. ஓகே, நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தோன்னு பாருங்கள், நல்லா வந்து தண்ணி விட்டுருச்சு. ஸோ நல்லா மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் அப்பப்போ நம்ம எடுத்து ஒரு 10 minutes வந்து நம்ம வந்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா வாடை வந்துடும். இதோட நம்மளுடைய vlog வந்து முடியுது.